தோசை, இட்லி, ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் தக்காளி பஜ்ஜி. அதுவும் குக்கர்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு குக்கர் வச்சு ஆயில் சேர்த்துடலாம். கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இப்போ ஒரு 10 பல் பூண்டு இடித்து வச்சுது. இதோட சின்ன வெங்காயம், கூடவே கொஞ்சமாக பெரிய வெங்காயம், இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச தக்காளி இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் விட்டு எடுத்துடும். குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி வடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப மேஷ் பண்ணக்கூடாது. இப்போ வடித்து வச்சு தண்ணி இதோடு சேர்த்துட்டா தக்காளி பஜ்ஜி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.